பாவேந்தர் அவர்களின் 135ஆம் பிறந்த நாள் விழா. தமிழ் நாள் தான் கேட்டோம் முதல்வரிடத்தில். ஆனால் அவர் தமிழ் வாரம் அறிவித்து விட்டார். கேட்டது ஒரு நாள், அவர் வழங்கியது 7 நாள். 7 நாள் விழா. மிக நன்றாகவே இந்த விழா நடந்திருக்கிறது. இன்னும் விரிவாக நடக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம். அடுத்தடுத்த விழாக்கள் நம்முடைய கோவையிலே நடந்து கொண்டிருப்பதனாலே, அதிலே நம்முடைய முழு கவனம் செலுத்தப்பட்டதனாலே இந்த விழாவை இந்த அளவிற்கு நடத்தியிருக்கிறோம். நமது தோழர்கள் ஏறத்தாழ 7 பேர் பேசியிருப்பது நமக்கு மகிழ்ச்சி. அதுவும் ஜெகநாதன் அவர்களுடைய பேச்சை கேட்டு ரொம்ப நாள் ஆகிறது. இந்த இலக்கியத்தை அவர் பார்க்கின்ற பார்வை உண்மையிலேயே நமக்கு ஒரு வெளிச்சத்தை வழங்கியது. பாவலர் இரணியன் அவர்கள் உடல் நலம் கருதி அவர் வெளியிலே வருவதை மிகவும் சுருக்கி கொண்டார். நானும் இரணியன் அவர்களும் 8 ஆண்டு காலம் ஒரே அறையில் இருந்தோம். ஆடிஸ் வீதி, நேரு விளையாட்டரங்கம் செல்லுகின்ற அந்த வீதியை தான் ஆடிஸ் வீதி. ஆடிஸ் தான் கோவைக்கு முதல் பள்ளியை அறிமுகப்படுத்தியவர். ஒவ்வொரு பெயருக்கு பின்னாலும் ஒரு வரலாறு இருக்கிறது. கோவைக்கு கல்வியை வழங்கியவர் அன்றைய மாவட்ட ஆட்சியர் இபி தாமஸ். அவரால் அழைத்து வரப்பட்டவர் ஆடிஸ் பாதிரியார். ஆடிஸ் பாதிரியாரோடு இணைந்து வந்தவர் அவருடைய மனைவி சாமிரா பானு. அந்த ஆடிஸ் பெயரிலே அமைந்த வீதி தான் ஆடிஸ் வீதி. அவர் உருவாக்கியது தான் 6 பள்ளி. 6 பள்ளியிலே ஒரு பள்ளி தான் கிறிஸ்தவப்பேட்டையிலே. கிறிஸ்தவப்பேட்டை அது எங்க இருக்கு சொல்றோமே, ஸ்டெயின்ஸ் மில் என்று சொல்கிறோமே, அந்த ஸ்டெயின்ஸ் மில்லுக்கு 4வது கட்டிடத்தில் இருப்பது தான் கோவை நகரின் முதல் பள்ளி. இன்னைக்கு போட்டிருக்கோம், முதல் பள்ளியினே போட்டிருக்கோம். அந்த பகுதிக்கு பேர் கிறிஸ்தவப்பேட்டை அன்றைக்கு. இன்னைக்கு அதுக்கு பேர் மில் ரோடு பேர். அதுக்கு பக்கத்தில் உள்ளதுதான் இவர் பணியாற்றிய சேப்பா நரசிம்மலு நாயுடு பள்ளி. நரசிம்மலு நாயுடு என்பவர் தான் கோவை நகருக்கு முதல் முற்பாளையை வழங்கியவர். அதுதான் ஸ்டெயின்ஸ். உண்மையில் அதுக்கு பேர் ஸ்டெயின்ஸ் கிடையாது. கோயம்புத்தூர் ஸ்பின்னிங் அண்ட் வீவிங் மில் இதான் அதுக்கு பேர். சுருக்கமா CS&W மில் இதான் பேர். நாம் நன்றி உணவு மிக்கவர்கள். 90ல் இருந்த ராபர்ட் ஸ்டெயின்ஸ் தான். கோவை நகரம் என்பது மான்செஸ்டர் மாதிரி இருக்கு. அதிக வெப்பம் இல்லை, அதிக குளிர்ச்சி இல்லை, போற்பதற்கு ஏற்ற இடம். யாரும் தொடக்காம இருக்கிறாங்களே, நல்ல பஞ்சு இருக்கு. நான் இடம் கொடுக்கிறேன், நீ தொடங்குறியா? முன் வந்தவர் நரசிம்மலு நாயுடு. அதற்கான கருவிகளை கொண்டு வருகிறேன். கொண்டு வந்தவர் ஸ்டெயின்ஸ். நான் மறக்கல. இன்னைக்கு அதுக்கு பேர் ஸ்டெயின்ஸ் மில். ஆனா ஸ்டெயின்ஸ் மில்லுன்னு எங்கேயுமே போட்டிருக்காரு. எல்லா இடத்திலும் CS&W மில் என்று தான் போட்டிருக்கும். அந்த நூற்பாலை தொடங்க இடம் கொடுத்தவர் சேப்பா நரசிம்மலு நாயுடு. கோவை நகரிலே முதல் அச்சகத்தை உருவாக்கியவர் நரசிம்மலு நாயுடு. அவர் ஊர் சேலம். அதான் சேப்பா. அவர் ஒன்றும் கோயம்புத்தூர்கார் கிடையாது. சேப்பா நரசிம்மலு நாயுடு. இன்றைக்கு இருக்கிற நகர்மண்டபம் டவுன் ஹால் உருவாக அவர்தான் காரணம். கோவை நகரம் மக்கள் வாழும் தகுதியில்லாத நகரம். வெள்ளக்காரன் புத்தகம் எழுதியிருக்கிறான். பீட்டன்ஸ் டிக்ஷனரி புத்தகம் இருக்கு. டெரிட்டோரியல் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு ஒரு புத்தகம், 2 புத்தகத்தில் எழுதியிருக்கிறான். யார் கோயம்புத்தூர் பேராதீங்க. அங்கே இருக்கிற காற்று நோயை உண்டாக்கும். அங்கே இருக்கிற குடிநீர் நோயை உருவாக்கியே தீரும். மக்கள் வாழும் தகுதியில்லாத நகரம். ஆங்கிலேயம் புத்தகமே போட்டான். என்ன கொண்டு வர வேண்டும்? குடிநீர். என்ன செய்யலாம்? அப்ப 2 தலைநகரம், ஒன்று பவானி, இன்னொன்று தாராபுரம். 2 தான் தலைநகரம். கோயம்புத்தூர் தலைநகரம் கிடையாது. வடகொங்கு, இந்த பக்கம் போனா தென்கொங்கு, 2 தான் தலைநகரம். வெள்ளக்காரன் அப்படிதான் வச்சிருந்தான். பவானி தலைநகரம், தாராபுரம் தலைநகரம், கோவை சிறுநகரம். நகரம் கூட இல்லை, மக்கள் வாழும் தகுதியற்ற ஊர். இதை மாற்றுவதற்கான திட்டத்தை கொடுத்த ஒரு நரசிம்மலு நாயுடு தான். அவங்க பேரெல்லாம் மறக்கவே கூடாது. நான் இல்லை என்றால் கோவை ஏது? இன்னைக்கு பல பேர் பேசுறாங்க. நரசிம்மலு நாயுடு அவர் சொல்லலாம், நான் இல்லை என்றால் கோவை ஏதுன்னு அவர் கேட்கலாம். அவர் தான் சிறுவாணியிலிருந்து கொண்டு வரலாம் என்று திட்டத்தை அறிவித்தவர். அதுக்கான வரைபடம் போட்டு கொடுத்தவர். ஏற்றுக்கொள்கிறேன். வெள்ளக்காரை ஏற்றுக்கிட்டான். மழையை குறைஞ்சு கொண்டு வரணும், முடியாது, இடையில கைவிட்டுட்டான். அதை மறுபடி ஏற்றுக்கொண்டவர் இங்கே நம்முடைய சுகா விஜயகுமார், ஊராட்சி உறுப்பினர். அதுபோல நம்முடைய தலைவர் ரேகா சண்முகவேல், முன்னாள் பேரூராட்சி உறுப்பினர். பல பேர் இருக்கிறாங்க, இந்நாள் முன்னாள் எல்லாருமே. இவங்கெல்லாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அன்னைக்கு நகராட்சி தலைவராக இருந்தவர் ரத்னசாவதி முதலியார். அவரும் கோவை இல்லை, அவருடைய ஊர் காஞ்சிபுரம். அவர் இங்கே நூல் விற்பனைக்காக வந்தவர். அவர்தான்
1889 எடுக்கப்பட்ட முயற்சி. 40 ஆண்டு காலம் முயற்சி பண்றாங்க. வெள்ளக்காரன் கைவிட்டுட்டான், முடியாது அப்படின்ட்டான். மழையை கூட இதெல்லாம் கொண்டு வர முடியாதுன்ட்டான். அன்னைக்கு இந்த மாநில சிக்கல்லாம் இல்லை, எல்லாம் ஒரே மாநிலம் தான், எல்லாம் சென்னை மாகாணம் தான். இன்னைக்கு இருந்தா கொண்டு வந்திருக்க முடியாது. இன்னைக்கு தேக்கடியில படுற பாடு இருக்குதே, அன்னைக்கெல்லாம் ஒரே மாநிலம் தான், முடியல. அன்னைக்கு முடியல, நிறைய செலவு, நிறைய உயிரிழப்பு எல்லாம் ஆகும் என்பதனால வெள்ளைக்காரனை கைவிட்டதை நான் நிறைவேற்றி காட்டுவேன் என்று முன்வந்தவர் தான் சி.எஸ். ரத்ன சோபாதி முதலியார். அவருடைய சொத்துக்களை விற்று கொடுத்தார். தண்ணீர் வரி என்று போட்டார். மக்கள் ஏற்பார்களா? ஏத்தாங்க. ஐயா, இருக்கிற வரியை கொடுக்க முடியல, இதுல புது வரி வேற, முடிஞ்சவங்க கொடுங்க, முடியாதவங்களுக்கு நான் செலுத்துகிறேன் முன் வந்தவர் ரத்ன சோபாதி முதலியார். இன்னைக்கு இருக்கிற பவானி சாகர் அணை, அதுக்காக தன்னுடைய 1000 ஏக்கர் நிலத்தை கொடுத்தவர் ரத்ன சோபாதி முதலியார். நூற்பாளையில் அவருக்கு நல்ல வருமானம், அப்படி கொடுத்தார். இங்கே குடிநீருக்கான வரி கொடுக்க முடியாதவர்களுக்கு நான் கொடுக்கிறேன், அதையும் சேர்த்து கொடுத்தார். அப்படித்தான் 1929 வந்தது. வந்த நாள் ஏப்ரல் 29. அந்த நாள் பாவேந்தர் பிறந்த நாள். சிறுவாணியை நினைத்தால் பாவேந்தரை நினைக்க வேண்டும், பாவேந்தரை நினைத்தால் சிறுவாணியை நினைக்க வேண்டும். ரெண்டுமே ஏப்ரல் 29. இதுல நினைச்சு சொல்லணும். அந்த சிறுவாணி 86 ஆண்டாகிறது. பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்து 134 ஆண்டு முடிவடைந்து 135 தொடங்குகிறது, பிறக்கிறது. இனி எங்கே சிறுவாணி என்று நாம் பேசினாலும் பேசுவோம், சிறுவாணியையும் பேசுவோம், பாவேந்தரையும் இணைத்து பேசுவோம். அந்த பாவேந்தர் இந்த சூழலுக்கு வருகிறார். அதுதான் நல்லா பேசினார். நாகப்ப தேவருடைய மகனுடைய திருமணத்துக்காக இங்கே வந்த இடத்திலே தான் வந்தவர் பெரியார். பெரியார் வந்தார். பெரியாரோடு சேர்ந்து விடுதலையினுடைய ஆசிரியர் பூவாளன் பொன்னம்பலனார் வந்தார். அறிஞர் அண்ணா வந்தார். அப்பொழுது ஒரு மாணவர் வந்தார். அந்த மாணவர் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர். அந்த மாணவர் தான் நானும் ஒரு பாட்டு பாடுறேன் அப்படிங்கிறப்ப நானும் கொஞ்சம் நேரம் பேசுறேன்னு சொன்னார். அப்படி அவங்களோட கூட வந்தவர் தான். சரி தம்பி, நீயும் பேச கொஞ்ச நேரம் என்று பேச வைத்தார்கள். அப்படி பேசுறது மன விழா நடந்தது காலை சூலூர்ல 4 அன்று மாலையில கூட்டம் நடக்கிற இடம் பெருமாள் கோயில் மைதானம். இன்னைக்கு அதான் கூட்டம் நடக்கிற இடம், சிறுநீர் அரங்கம்லாம் கிடையாது, அங்கே கூட்டம். அப்படி பேசுகிற பொழுதுதான் பாரதிதாசன் திராவிட மாணவர் கழக மாநாடு நடந்த இடம் பன்ருட்டி. பன்ருட்டிக்காக வாழ்த்து செய்தி அனுப்பினார். வாழ்த்து செய்தி வாங்க போனவர் பெரியாருடைய அண்ணன் மகன் ஈவேக்கி சம்பத். அவர் தான், நீங்க மாநாட்டுக்கு வரணும், என்னால வர முடியாதப்பா, நீங்க ஒரு வாழ்த்து கொடுக்கணும், ஒரு வெள்ளத்தால் கொடு. உடனே எழுதி கொடுத்ததுதான், பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது. கூண்டு திறந்துருச்சு, ஆனா சிறுத்தை இன்னும் உள்ள தூங்கிக்கிட்டு இருக்கு. நம்ம சிறுத்தைகள்லாம் அப்படிதான் இருக்கு, கதவு திறந்து கூட வெளியே வர மாட்டேங்குது. பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது, சிறுத்தையே வெளியில் வா. எளியன உன்னை இகழ்ந்தவர் நடுக்க புலியன செயல் செய்யும் புறப்போட வெளியில். நம்பினை பகலினை நள்ளிருள் என்றே சிம்புட் பறவையே சிறகை விரி எழு. இங்கும் நாட்டுக்கு எழிகெடுதை ஆட்சியா. கை விரித்து வந்த கைவர்ணம் இடையில் பொய் விரித்து தம் புலன்கள் மறைத்து. நமக்குள உரிமை தமக்கன் பாரனில் வழி வழி வந்த உன் மரத்தனம் எங்கே, மொழி பற்று எங்கே, வெளிக்குற்று எழுக. அந்த பாட்டை அப்படியே நாவலர் இங்கேதான் பாடி காட்டுறார். பாரதிதாசன் கேட்டுக்கிட்டு இருக்கிறார், எழுதுனவர் கேட்டுக்கிட்டு இருக்கிறார், எழுதுனதை படித்தவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். அவர் சொல்லி முடிச்ச பிறகு நான் எந்த உணர்ச்சியோட எழுதுனேனோ அதே உணர்ச்சியோட நீ சொல்ற, இதே பாட்டை எப்பொழுதும் சொல்லுங்க. இத பாவேந்தர் பாரதிதாசன் வரலாறு என்று நாவல் இரா நெடுஞ்செழியன் புத்தகம் போட்டிருக்கிறார். அந்த புத்தகத்தை முன்னுரையிலேயே எழுதியிருக்கிறார். சூலூரில் தான் நான் பேசினேன், பாவேந்தருக்கு முன்னால் பேசினேன். ஏதோ சூலூருக்கு இப்பதான் அந்த பெருமையெல்லாம் இருக்குன்னு இல்லை, உண்மையிலேயே அன்னைக்கு இருந்த பெருமையோடு ஒப்பிட்டு பார்த்தால் இன்னைக்கு இன்னும் எங்கேயோ போயிருக்கணும். சூலூர் ஓரளவு இருந்திருக்கு, மோசம் இல்லை, இருந்தாலும் அன்றைக்கே உயர்வான இடத்துல இருந்தது. மாணவர் இயக்கம் திராவிடர் கழகத்துக்குரியது 7 ஊர்ல இருந்துச்சு. 7 ஊரில் 1 சூலூர். திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதற் கிளை 7 கிணறு, 2ஆம் கிளை சூலூர். அதோடு ஒப்பிட்டு பார்க்கிறப்ப இங்க இருக்கிற இயக்கத்தோழர்கள் இதெல்லாம் ஒப்பிட்டு சொல்லணும். இதை அடைந்திருக்கிற வளர்ச்சி போதாது என்றுதான் சொல்லணும். அப்படிப்பட்ட இந்த சூழலிலே தான் நான் முதல் முறையாய்
பாவேந்தர் முன்னால் பேசினேன், பாவேந்தர் இதே போல் பேசுகின்றார். கடைசி வரைக்கும் அதே போல நாவலர் பேசினார் எல்லா கூட்டங்கள்லையும். அவருக்கு பாவேந்தர்னா அப்படியே சக்கரை பொங்கல் சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ சுவையோட மகிழ்ச்சி பொங்க பேசுவார். பாட்டை சொல்லிக்கிட்டு இருக்கிற பொழுதே அப்படியே கால் உயர்ந்துக்கிட்டே இருக்கும், விரல்ல தான் நிற்பார், ரெண்டு கண்ணையும் மூட்டிக்கிட்டு தான் சொல்வார். பாவேந்தர் இலக்கியத்தை அவரை போல் சொன்ன ஒரு பேச்சாளர் எல்லாரும் அவருக்கு அடுத்த நிலையில வைத்துதான் பார்க்க வேண்டும். நாவலர் தான் முதல் இடம். அவருக்கு இணையாக அடுத்து வந்தவர்கள் தான் அறிஞர் அண்ணா, கலைஞர், பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் எல்லாம். அண்ணாவினுடைய உயர்வு பாரதிதாசனுக்கு தந்த உயர்வு என்பது பெரிய. அமெரிக்க நாட்டு கவிஞர் வால்ட் விட்மனை பத்தி திராவிட நாடு பத்திரிகையில் எழுதுகிறார் அண்ணா. உலகத்தினுடைய அறிவு செல்வங்கள் எல்லாம் என்னுடைய மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்று கனவு கண்டவர் அறிஞர் அண்ணா. எது நடந்தாலும் சரி, இலக்கியம், வரலாறு, ஒவ்வொரு அறிவியல் புதுமை உடனே எழுதிடுவார் திராவிட நாட்டில். அதுபோல் அமெரிக்க நாட்டு புரட்சி கவிஞன் வால்ட் விட்மன் அவருடைய வரலாறு தெரியணும் என்று வரலாற்றை எழுதிட்டார். என்ன தலைப்பு? அமெரிக்க நாட்டு பாரதிதாசன். வால்ட் விட்மனை போன்ற பாரதிதாசன் கிடையாது, எங்க பாரதிதாசன் போன்ற வால்ட் விட்மன். திராவிட நாடு இதழை ஓராண்டு காலம் முகப்பு அட்டையில பாரதிதாசன் பாட்டோடு தான் வெளியிட்டார் அண்ணா. அதனாலதான் பாவேந்தர் நின்றார். ஓராண்டு காலம் முழுவதுமே திராவிட நாடு பாவேந்தருடைய பாடலை தாங்கி வந்தது. பாடலை சொல்லுகின்ற பொழுது உணர்ச்சியூட்டுகின்ற வகையிலே உரையாடலாகவே வைத்தவர் தான் கலைஞர். பராசக்தியில் வரும், எதிர்பாராத முத்தம் வேண்டுமா, ஒவ்வொன்றா அந்த நூல் பெயரையாக சொல்வார். அப்படியே யங்கம் சொன்னாரே, அது மாதிரி நூல் பெயர்களையே உரையாடல வைத்து சொல்லுவார். அவருடைய பாட்டை ஒன்று எப்படியாவது என்னுடைய படத்தில் வைத்தர வேண்டும் என்று கலைஞருக்கு ஆசை. திராவிடர் இயக்கத்தினுடைய முதல் மாணவர் அமைப்பை உருவாக்கியவர் கலைஞர். தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம் என்பது அதற்கு பெயர். அதற்கு ஓராண்டு வந்துருச்சு. ஓராண்டு விழா நடத்தணும், அதுக்கு ஒரு வாழ்த்து வேணும். இந்த வாழ்த்து கேட்டார் பாரதிதாசன் இடத்துல. நேரில் போய் கேட்க முடியாது, அவர் புதுச்சேரி, இவர் இப்போ திருவாரூர். இவர் படிப்பதை 8ஆம் வகுப்பு, சின்ன பையன், பொடி பையன். எப்படி போய் கேட்பது? கடிதம் தானே எழுதுவோம். கடிதம் எழுதியாச்சு, அஞ்சல் தலை வச்சாச்சு. கவிப்பெரியர், இன்னைக்கு இந்த கடிதம் இருக்கு. கவிப்பெரியர் நாம திருவாரூர்ல இந்த அமைப்பு வச்சிருக்கிறோம், முதலாண்டு விழா. நீங்க ஒரு வாழ்த்து எழுதணும். நீங்க ஒன்று உங்க செலவு அனுப்ப வேண்டாம், நான் அஞ்சல் தலை வச்சிருக்கிறேன், அதை ஒட்டி அனுப்புங்க. பாரதிதாசன் அதான் ஒரு 8வது படிக்கிறோம், பொடி பையன். நான் எவ்வளவு பெரிய கவிஞ நினைக்கல. பணியுமாம் என்றும் பெருமை. எவ்வளவு பெரிய உயரத்திற்கு போனாலும் தன்னை பற்றி உயர்வாக நினைக்காத, பெருமையாக நினைக்காத அந்த எளிமைதான் உயர்வுக்கே அடையாளம். பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து. சிறுமைக்கும் பெருமைக்கும் அடையாளமே அதுதான். எந்த இடத்துல பணிவாக இருப்பதுதான் பெருமைக்கு அடையாளம். பாரதிதாசன் பெருமைக்குரிய மிகப்பெரும் கவிஞர். உடனே பாட்டு எழுதினார். இந்த பாட்டு தான்: தன் பொழிலில் குயில் பாடும் திருவாரூரில் தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றங்கான் கிளம்பிற்று காண்தமிழ சிங்கம் கூட்டம் கிழித்தறிய தேடுதுகான் பகை கூட்டத்தை. வளம்பெரிய தமிழ்நாட்டில் தமிழர் அல்லார் வாழ் நீட்டினால் உந்தைதான் கிடைத்திடுகான். இந்த நீண்ட பாட்டு கலைஞருக்காக எழுதிய பாட்டு. அதனால கலைஞர் எந்த இடத்துலையுமே அவரை மறக்க மாட்டார். பாவேந்தர் 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 அந்த உயிரோட்டமான எண்ணத்தோடையே இருப்பார். அவரோட படம் பராசக்தி, அப்படியாவது ஒரு பாட்டாவது பாவேந்தர் படம், பாவேந்தருடைய பாடலை வைத்து விட வேண்டும் என்ற விருப்பம். நேரம் புதுவைக்கு போயிட்டார். ஆண்மையோட தான் பேசுவார் பாவேந்தர். எதுக்கு வந்தேங்கிற மாதிரி ஒரு பாட்டு ஒன்று வைக்கணும் என் படத்துல. என்ன பாட்டு? வாழ்க திராவிட நாடு. வச்சிருவியா நீ? நீ வச்சீன்னா உனக்கு நான் பணம் கொடுக்குறேன். இல்லை, உங்களுக்கு நான் தான் பணம் கொடுக்கணும். எவ்வளவு கொடுக்கணும்? நீ வை, நான் உனக்கு பணம் கொடுக்குறேன். பாவேந்தர் வாழ்க திராவிட நாடுன்னு வருது அந்த நடன காட்சி. அந்த நடன காட்சிக்கு எவ்வளவு பணம் வேண்டும் என்று கேட்கிற பொழுது அந்த பாட்டை மட்டும் நீ படத்துல வச்சுட்டா. அவரு எழுதியிருக்கார். அவர் 31 எழுதிட்டு இருக்கிறவர். அவர் சாதாரணமானவர் இல்லை. ராமானுஜர் படத்திலிருந்து திரைப்பட பாடலாசிரியர் பாவேந்தர். அவர் ஒண்ணு அப்பதான் புதுசா எழுதுறவர்லாம் இல்லை. என்னுடைய கொள்கை பாட்டு அது. என் கொள்கை பாட்டையே வைக்கணும்னு வர்ற நீ. இதனால எவ்வளவு எதிர்ப்பு எனக்கு தெரியும். இருந்தாலும் உன்னோட துணிச்சல் நீ வச்சீங்கன்னா உனக்கு நான் பணம் கொடுக்குறேன் அப்படின்பா.
கலைஞர் வச்சுருவார். இன்றைக்கு இருக்கு வாழ்க திராவிட நாடு இந்த பாட்டு. அப்படித்தான் எல்லாராலும் உயர்த்தப்பட்டவர் பாரதிதாசன். அவர் கனவு கண்டார். இங்க கூட சொன்னாங்களே, தண்டபாணிதான் சொன்னார், கோட்டை நாற்காலி இன்றொன்று நாளை கொண்டு போய் விடுவான் திராவிட காளை. கொண்டு போயாச்சு. 67 இருந்து இன்று வரைக்கும் நாம் இருக்கிறோம் என்பதற்கு பாவேந்தர் பாடல் ஒரு காரணம். நம்முடைய கருத்தரங்க தலைவர் இரணியன் இவர் பேர்ல தான் நாடகம் போட்டார். இரணியன் அல்லது இணையற்ற வீரன். அதுதான் திராவிடர் இயக்கத்தின் முதல் பகுத்தறிவு நாடகம். திராவிடர் இயக்கத்திற்கு இல்லை, பொதுவுடைமை இயக்கத்துக்கும் அதுதான், எல்லா இயக்கத்துக்கும் அதுதான். மூட நம்பிக்கை ஒழிப்பு, பகுத்தறிவை பேசும் முதல் நாடகம் இரணியன். இது அந்த கால வழக்கம். 2 தலைப்பு கொடுப்பாங்க, இரணியன் அல்லது இணையற்ற வீரன். நாடகம் போட்டாச்சு. நாடக தலைவர் பெரியார். சென்னையில் நடக்குது. இன்னைக்கு இருக்கு விக்டோரியா பப்ளிக் ஹால், பிபி ஹால்னு பேர். என்னதான் நடக்குது. நாடகத்தை பார்த்த உடனே பெரியாருக்கு ஒரே மகிழ்ச்சி. பகுத்தறிவு கருத்து நான் ஒரு மேடையில பேசுறத ஒரே ஒரு நாடகம் போதும் போல இருக்குதுன்னு உடனே ஒரு போதரத்தை போட்டார் பாரதிதாசனுக்கு. அந்த நாடகத்துல அந்த நாடகத்தை நடிச்சவர் தான் புத்தூசி குருசாமி, சத்தியவாணி முத்து, இவங்கெல்லாம் நாடக நடிகர்கள். அதுல ஒரு காட்சி வரும், அதோட முடிச்சுக்கிறேன். அதுல ஒரு காட்சி வரும். அந்த காட்சியிலே தான் இரணியன் வருவார். இரணியனுக்கு ஒரு மகன் இருப்பான், அவன் தான் பிரகலாதன். அவன் பிரகலாதன் இரணியனை பத்தி ஒரு பெரிய மதிப்பு கிடையாது அவனுக்கு எல்லாத்துக்குமே திருமால் தான். நாராயணன் 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 என்பான். இவரோட பையனுக்கு நாராயணன் நாராயணன் இருக்கிறது. இவருக்கு பொறுக்காது. எங்கடா இருக்கிறான் நாராயணன், அவர் தூரிலிருந்து இருப்பான், துருப்பிலிருந்து இருப்பார் என்பான். பக்கத்திலே தூண் இருக்கும். எல்லா கதையிலும் அதே கதை தான். இதோ தூண், இதுல இருக்கிறானா நாராயணன் இருப்பார். உடனே தூண் இருக்கும், தூணை உதப்பார், 2 புழக்கம், உள்ள இருந்து நாராயணன் வருவார். இதான் நாடக கதை, வழக்கமான கதை இதுதான். இதை மாற்றணுமே, பகுத்தறிவா, மூட நம்பிக்கை ஒழிப்பா. உடனே பாரதிதாசன் எப்படி மாற்றுவார்? அதை தூண் உதைப்பார், பிளக்கும். நாராயணன் வெளியே வருவார். உடனே இரணியன் கேட்பார், நாராயணா, தூணை உதைத்தேன், நீ வந்தாய், உன்னை உதைக்கிறேன், யாரு? நாராயணன் சுருட்டுக்கிட்டு போய் விழுவார். விட்டு வைப்பாங்களா? இரணியன் நாடகம் தடை. நாடகத்துக்கு தடை போட்டாச்சு. இன்னைக்கு கிடைக்குது இரணியன் அல்லது இணையற்ற வீரன் நூல் கிடைக்குது. அன்றைக்கு தடை ஆரியமாயை, இன்றைக்கு கிடைக்குது. அன்றைக்கு தடை இலட்சிய வரலாறு, இன்றைக்கு கிடைக்குது. நம்ம சோமசுந்தரம் வித்துக்கிட்டு இருக்கிறார். அன்றைக்கு தடை காந்தியா சாந்தி அடைய ஏவிபி ஆசை தப்பி, இன்றைக்கு கிடைக்குது. எல்லாம் கிடைக்குது. படிப்பது எங்கே? எதிர்ப்பு இருந்த வரைக்கும் நமக்கு அந்த ஊக்கம் இருந்துச்சு. எப்படியாவது ஒரு புத்தகம், எங்காவது ஒரு புத்தகம் வாங்கி கொடுங்க என்று தேடி போய் படித்தார்கள். இன்று எளிமையா கிடைக்கிறது. அதை படிக்கிற ஆர்வத்தை, உணர்வை உண்டாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விழாக்கள் எல்லாம். எந்த சமூகத்தில் அறிஞர்கள் போற்றப்படுகிறார்களோ அந்த சமூகத்தில் தான் அறிஞர்கள் வழி வழியாய் அணி அணியாய் தோன்றிக் கொண்டே இருப்பார்கள். அதற்காகத்தான் இந்த விழா. பாவேந்தருக்கு நிகரான ஒரு கவிஞன் கிடையாது. அதற்கு பிறகு வந்த எத்தனையோ கவிஞர் இருந்தாலும் அத்தனை பேரும் அவருடைய ஒவ்வொரு பகுதியை சொன்னார்களே தவிர அவருடைய முழு உருவத்தோடு யாரும் சொல்லவில்லை. எந்த ஒரு தீமையை பார்த்தாலும் ஒதுங்கி நிற்காதே, ஒரு தீமை காணில் ஒதுக்கி நிற்றல் தீமை. ஒவ்வொன்றை பார்த்தாலும் சொல்வார். இந்த இயற்கையை அப்படித்தான், இயற்கையை பார்க்கிற வேணும். நம்முடைய மனசு எளிமையாய் மென்மையா இருக்கணும்னா இயற்கையை பார்க்கணும். இங்க இருக்கிற அத்தனை பேரை கேட்கிறேன், யாராவது ஒரு நாளாவது வானத்தை பார்த்து வானத்து நிலவை பார்த்தது உண்டா? மல்லாந்து படித்து பார்த்தபடி, மல்லாந்து படுத்தபடி வானத்தை பார்த்தது உண்டா? வானத்து நிலவை பார்த்தது உண்டா? விண்மீன்களை பார்த்தது உண்டா? அந்த இயற்கையோடு துவைகின்ற அந்த மனம் வேண்டும். இயற்கை ஈடுபாடு வேண்டும். இயற்கையோடு ஈடுபடுகிற பொழுதுதான் மனம் விரிவடையும். நட்சத்திரங்களை பார்ப்பார். அதை பார்க்கிற பொழுது இங்க உழைக்கிறவன் எல்லாம் ஏழ்மையா இருக்கிறான், ஆனா உழைக்காதவன் எல்லாம் அவசரிக்காரனா இருக்கிறானே. இந்த கொடுமையை பகல்ல எல்லாம் பார்த்து பார்த்து உழப்பு போய் அப்படியே அதுக்கு ஏற்பட்ட வெப்ப கொப்புளக்கள் தான் நட்சத்திரம். மண் மீதில் உழைப்போர் எல்லாம் வரிகராம், உரிமை கேட்டால் புன் மீதில் அம்பு பாய்ச்சும் புலையர் செல்வராம். இதை தன் கண் மீதில் பகலில் எல்லாம் கண்டு கண்டு அந்திக்கும் பின் விண்மீனாய் கொப்பளித்த விரிவானம் பாராய் தப்பி. புறாக்கள் இருக்குது. அப்பெல்லாம் வீட்டுக்கு வீடு வளர்க்கறது வழக்கம். இந்த புறாவுக்கு நீங்க இறை போட்டீங்கன்னா எல்லாம் அப்படியே சேர்ந்து வட்டமா உட்காந்து சாப்பிடுது. அப்படியே தாமரப்பூ பூத்திருக்கிற மாதிரி இருக்குது. அந்த இதெல்லாம் வட்டமா புறாக்கள் சாப்பிடுறது. இந்த புறாக்கள் கூட எல்லாம் சேர்த்து சாப்பிடுது. ஆனா ஐயர் மட்டும் என்ன பண்றாரு? மேடையில பால் குடிச்சா கூட அங்கஸ்தரத்திற்கு வச்சுக்கிட்டு மறைச்சுதான் குடிப்பாங்க. எல்லாரோடும் சேர்ந்து சாப்பிடக்கூடாது என்பது அவர்களுடைய இது.
இன்னைக்கு அரசாங்கமே விழா நடத்துது சமபந்தி போஜனம். மனுஷனுக்கு மனுஷன் சேர்த்து சாப்பிட்றதுக்கு பேரு சமபந்தி போஜனம் நடக்குது. இங்க ஒரு புறாவுக்குள்ள அறிவு உங்களுக்கு இல்லையா? நாங்கெல்லாம் சேர்ந்து சாப்பிடக்கூடாதுங்க. அந்த சாதிக்காரன் அப்பளோட உட்கார்ந்து சாப்பிடுறான், இந்த சாதிக்காரன் எப்படி உள்ள விட்டீங்க? உள்ளதான் விட்டீங்க, சாப்பிட்ற அளவுக்கு விட்டீங்களே, விட்டுட்டீங்க. தொட்டுட்டானே நான் சாப்பிட்ற சாப்பாட்டை. அவினாசில சத்துணவுல சாதியா தாழ்த்தப்பட்ட பெண் அந்த ஊதியத்தை நம்ம உயிர் வாழ்வதற்காக அந்த பணிக்கு முன் வந்த பெண் தொட்டு விட்டார் என்பதற்காக சாப்பிட மாட்டோம். ராமகிருஷ்ணன் தான் போனாரு, முன்னால நின்னாரு. என்னாச்சு? இப்ப நானே சாப்பிட்றேன், நீங்களும் சாப்பிடுங்க கொண்டு வந்தார். ஒரு புறாவுக்குள்ள அறிவு உனக்கு இல்லையே. இட்டதோர் தாமரை பூ இதழ் குறித்த இருத்தல் போலே வட்டமாய் புறாக்கள் கூடி இறை உண்ணும். அவற்றின் வாழ்வில் வெட்டில்லை குத்தும் இல்லை, வேறு வேறு இருந்தருந்தும் கட்டில்லை. கீழ் மேல் என்னும் கண்கூடிய வழக்கம் இல்லை, அங்கே இல்லை, இங்கே உண்டு நம்மிடத்துல. எந்த ஒன்றை பார்த்தாலும் மக்களுக்கான செய்திகளை சொன்னவர் அந்த பாவேந்தர். அந்த பாவேந்தருக்கு இவ்வளவு நேரம் சேர்ந்திருந்து நாம் சிந்திக்கிற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது பாவேந்தர் பேரவை. நம்முடைய பொறுப்பாளர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி அதிகம். அவர்களுக்கும் நாம் சிறப்பு செய்ய வேண்டும். இருந்தாலும் சிறப்பை அவர்கள் தான் நமக்கு செய்கின்றார்கள். நம்முடைய செயலாளர் வரதராசு அவர்களும் நம்முடைய தலைவர் வேக்கா சமூகவேல் அவர்களும் இந்த விழாவுக்கு எடுத்துக்கொண்ட உழைப்பு அதிகம். அதே போல இந்த அழைப்புதலை அச்சிட்டு கொடுப்பதற்கு நம்முடைய சூசை குமரவேல் அவர்கள் காட்டிய அக்கறை அதிகம். எல்லாருடைய ஈடுபாட்டினால் இந்த விழா இவ்வளவு சிறப்பாக அமைந்திருக்கிறது. பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி.